அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சமூக அறிவியல் 7ஆம் வகுப்பு முதல் பருவம் வரலாறுள்ள முதல் பாடமான இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் பாடத்தை இந்த பகுதியில் பார்ப்போம். இவை அனைத்துமே NMMS மற்றும் TNPSC குரூப் 4க்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமையும். நாணயங்கள் அரசர்களுடைய பெயர்கள், பட்டங்கள், அவர்களின் உருவப்படங்கள், நிகழ்வுகள், இடங்களின் பெயர்கள், காலங்கள், அரசவம்சத்தின் பெயர்கள், சின்னங்கள் ஆகியவற்றை நமக்கு தெரிவிப்பு நாணயங்கள் ஆகும். இப்போ நாணயங்கள் என்னன்னா அரசருடைய பெயர், அந்த காலத்துல அந்த அப்போ யார் ஆட்சி பண்ணது அவருடைய பேரு, அவங்க என்னெல்லாம் பட்டங்கள் வச்சிருந்த பட்ட பெயர்கள் வச்சிருந்தது, அவருடைய உருவப்படங்கள், நிகழ்வுகள், இடங்களின் பெயர்கள், காலங்கள், அரசவம்சத்தின் பெயர்கள், சின்னங்கள் ஆகியவற்றை நமக்கு தெரிவிப்பது நாணயங்கள் ஆகும். நாணயங்கள் அரசர்களின் இராணுவ படையெடுப்புகள், பிரதேச விரிவாக்கம், வணிக தொடர்புகள், சமய நம்பிக்கைகள் போன்றவற்றையும் நாணயங்கள் இடம்பெற்றுள்ளன. இப்போ நாணயங்களில் இடம்பெற்றுள்ளவை அரசர்களுடைய இராணுவ படையெடுப்புகள், பிரதேச விரிவாக்கம், வணிக தொடர்புகள், சமய நம்பிக்கைகள் போன்றவையும் நாணயங்களில் இடம்பெற்றுள்ளன. நாணயங்களில் உள்ள உலோகக்கலவை பேரரசின் பொருளாதார நிலை குறித்த செய்திகளை வழங்குகின்றன. இப்போ முன்னாடி உள்ள ஆட்சியாளர்கள் தங்க நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க, வெள்ளி நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க, செப்பு நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க, துளையிடப்பட்ட நாணயங்களை எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அப்போ இந்த நாணயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வதன் மூலம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட பொருளாதாரத்தை நாம் இதில் தெரிந்து கொள்ள முடியும். இப்போ நாணயங்களில் உள்ள உலோகக்கலவை பேரரசின் பொருளாதார நிலை குறித்த செய்தியை நமக்கு வழங்குகின்றன. தங்க நாணயங்களை வெளியிட்டவர்கள் அலாவுதீன் கில்ஜி தங்க நாணயங்களை வெளியிட்டார். முகமது கோரி லட்சுமியின் வடிவம் பொறிக்கப்பட்ட தங்க நாணயங்கள் வெளியிட்டார். அலாவுதீன் கில்ஜி தங்க நாணயங்களை வெளியிட்டார். முகமது கோரி லட்சுமியின் வடிவம் பொறிக்கப்பட்ட தங்க நாணயங்களை வெளியிட்டார். வெள்ளி நாணயங்களை வெளியிட்டவர்கள் இல்துமிஸ் டங்கா என்று சொல்லக்கூடிய வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார். ஒரு வெள்ளி டங்கா என்பது 48 ஜிட்டல்கள். ஒரு ஜிட்டல் என்பது 3.6 வெள்ளி குஞ்சுமணிகள். இப்போ இல்துமிஸ் டங்கா என்று சொல்லக்கூடிய வெள்ளி நாணயங்களை வெளியிட்டார். ஒரு வெள்ளி டங்கா என்பது 48 ஜிட்டல்கள். ஒரு ஜிட்டல் என்பது 3.6 வெள்ளி குஞ்சுமணிகள். செப்பு நாணயங்களை வெளியிட்டவர்கள் டெல்லி சுல்தான்கள். அந்த டெல்லி சுல்தான் வெளியிட்ட செப்பு நாணயத்தின் பேரு ஜிட்டல் என்னும் செப்பு நாணயங்கள். முகமது பின் துக்ளக்கும் செப்பு நாணயங்களை வெளியிட்டார். அப்ப செப்பு நாணயங்களை வெளியிட்டவர்கள் டெல்லி சுல்தான்கள். இவங்க ஜிட்டல் என்னும் செப்பு நாணயத்தை வெளியிட்டாங்க. முகமது பின் துக்ளக்கும் செப்பு நாணயங்களை வெளியிட்டார். NMMS மற்றும் TNPSC போட்டித் தேர்வுக்கு தயாராகும் தேர்வர்கள் கவனத்திற்கு நான் இப்போ கூறிய குறிப்புகள் அனைத்துமே TNPSC மற்றும் NMMSக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமையும். இப்போ கூறிய அனைத்துமே இதற்கு முன்பு பல்வேறு வினாத்தாளிலிருந்து எடுக்கப்பட்ட குறிப்புகள். எனவே அனைத்து வரிகளையும் சரியான முறையில் நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். இதுபோன்று இன்னும் நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சிசை அகாடமி யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு லைக் போடுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றும் நம்ம வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் அனைவருமே போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள்.